ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச ட்ரேடு போன வெள்ளிக்கிழமை மிட் கேப் இன்டு ட்ரையல் பார்த்து வசத்துது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இது ஒரு அனுபவம், ஒரு ட்ரையல் பார்த்து கோசம் பண்ணது. கிட்டத்தட்ட 13,400 நான் எடுத்தது. இப்போ அதே 13,400லேயே இருக்குது. ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா 4,800 கிட்ட ரிஸ்க் எடுத்துருக்கோம். 9,000 4,800 போகும். மீதி ஒரு 3,500 வச்சுருந்தோம். அதை வச்சு அன்றைக்கி வெள்ளிக்கிழமையே ஒரு 1,000 நிஃப்டிலையும் நேற்று ஒரு 600 எடுத்தோம். ஸோ 6,000 நம்ம கேபிட்டல் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ 10,000 வந்து 6,000 இருக்குது. ஓகேங்களா. ஆல்ரெடி சென்செக்ஸில் ஒரு ட்ரையல் பார்த்தோம் போன வாரம். ஸோ நான் 80 வாங்கி 30 விற்றுட்டேன். சரி ஜீரோ ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி எதிர்பாராத விதமாக தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,300 பாயிண்ட் சென்செக்ஸில் டவுன் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த 1,300 பாயிண்டில் எவ்வளோ வந்துச்சு, கிட்டத்தட்ட நான் 10,000 வர வேண்டியதை விட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்குன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் அது பார்த்தா இன்னி தான் இறங்குறோம். அதேமாதிரி பார்த்தா 220 பாயிண்ட்டு. ஸோ நான் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 25,700 70 ருபீஸ் to 80 ருபீஸ் இருந்தது வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஸோ எடுத்ததுன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 2 மடங்கு எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம நினச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து எடுத்து வச்சேன் ப்ராப்ளம் வருது. இன்னொரு நாள் வந்து பார்த்தோன்னா எடுக்காமல் மட்டுமே இந்த ஜீலஸ்ஸு இந்த ஃபீலிங்கு ரெண்டாவது எப்படி சொல்கிறதுனா ஃபியர் ஆஃப் எக்ஸிட்டு ப்ளஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் 2 இருக்குங்க. ஐயோ மிஸ் பண்ணுறமேன்னு சொல்லிட்டு போய் ட்ரேட் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரேட் மார்க்கெட் நம்மளை வச்சு செஞ்சுது. ஸோ எக்ஸிட்டில் ஏறோம்ல, ஃபியர் ஆஃப் எக்ஸிட்னால் இதுக்கப்புறம் மார்க்கெட்டு இப்போ மூவ் ஆகாது, நம்ம விற்றுட்டு வந்துடலாம்னு விட்டதை எப்படி சொல்கிறதுனா இந்த லாஸாக ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதுதான். ஸோ நம்ம வந்து என்றைக்கு விற்றுட்டு வந்துடுமோ அப்போ நல்லா மார்க்கெட் ஏறுது. நம்ம என்றைக்கு வச்சுருக்கோமோ அப்போ மார்க்கெட் இறங்கி நம்ம லாஸில் ஆகுது. இது எப்படி என்ன அப்படின்றது ஒரு அனுபவமாக எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும். பார்த்துங்க. ஸோ நேற்று ஈவினிங் எடுத்துருக்கலாம். சரி போன தேர்ஸ்டே எப்படி நடந்துச்சுன்னா ஈவினிங் எடுக்காமல் ஈவினிங்கில் புட்டில் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ஆகிட்டு அதில் தான் டவுன் ஆச்சு. ஸோ அதே கான்செப்ட் தான் இன்றைக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து எனக்கு இந்த ட்ரேட் டீலு ப்ளஸ் ட்ரம்ப்போட டேரிஃப், ஈரான் போர் இதெல்லாம் நினச்சி புட்டில் போவோன்ற மாதிரி எடுத்துக்கலாமா 2 யோசனையாக இருந்தது நேற்றும். சரி ஓகே மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகட்டும், மார்க்கெட் ஓப்பன் ஆகப்புறம் கொஞ்சம் ஏறிட்டு க்ரீனில் போன அப்புறம் புட்டில் போடலாம் கான்ஃபிடென்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள் பேங்க் நிஃப்டி பாருங்கள் நல்ல ஒரு டவுன் ஆகிட்டுருக்குங்களா. இது என்னோட கான்செப்ட் பாருங்கள். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருக்கு, ICICI பேங்க்கும் ஏறிட்டுருக்கு. ஆனால் இந்தியன் பேங்க் SBIயும் பாருங்கள். இது பாருங்கள் SBI அப்படியே ஒரே ஃபாலு. இந்தியன் பேங்க் பாருங்கள். ஸோ இதையும் நோட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி அங்கே இறங்குது, அதேமாதிரி இந்த பேங்க்கு இறங்குது. ஆனால் HDFC பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி வாட்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள்.